ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நமக்கு டே 3 கவுன்சிலிங் முடிஞ்சதில் டிபார்ட்மெண்ட் வைஸில் நம்ம டிபார்ட்மெண்ட் எவ்வளோ பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். எப்படின்னா நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இப்போ ஜென்ரல் டர்னில் எவ்வளோ வேகன்சிஸ் வந்து அக்யூரேட்டாக அவைலபிளாக இருக்குது வித் பிஎஸ் டீம், வித்தவுட் பிஎஸ் டீம் அப்படின்றது. அதே மாதிரி உமனுக்கு அப்படின்னா வித் பிஎஸ் டீம், வித்தவுட் பிஎஸ் டீம். ஸோ இந்த மாதிரி ஜென்ரலாக நம்ம பார்க்கலாம். பர்டிகுலராகவே எவ்வளோ வேகன்சி அவைலபிளாக இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி கம்பேரிசன் வந்து டே 1 to டே 3 எவ்வளோ வேக்கன்சிஸ் வந்து நமக்கு போயிருக்கு, ஒரு நாளைக்கு அக்யூரேட்டாக இல்லாட்டி கூட அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ பேர் எடுக்கிறாங்க ஜென்ரலில், ஒவ்வொரு கேட்டகரிஸ்லையும் எவ்வளோ போயிருக்கு அப்படின்றத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட் வந்து டிபார்ட்மெண்ட் வந்து கேட்குறீங்க, எப்படி பார்க்குறது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே வந்து எண்டில் வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. ஸோ இப்போ எண்டில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து இங்கே இருக்க டிபார்ட்மெண்ட் நேம்ஸ் வந்து மாறவே மாறாது. அதுமாதிரி மேலே கொடுத்துருக்கிறது வந்து ஃபுல்லாக நமக்கு கம்யூனல் கேட்டகரிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் தனியாகவே கொடுத்துருப்பாங்க. வித் பிஎஸ்டிஎம், வித்தவுட் பிஎஸ்டிஎம் கொடுத்துருப்பாங்க. உமனுக்கு தனியாக கொடுத்துருப்பாங்க. ஸ்பெஷல் கேட்டகரிஸ்க்கு நிறைய தனியாக கொடுத்துருப்பாங்க. எல்லாமே வந்து என்னென்ன கேட்டகரிஸில் இருக்குன்றத மேலே கொடுத்துருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் பாருங்கள் மேலே. இங்கே டிபார்ட்மெண்ட் நம்ம ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க. அது எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. இது ஸ்டேட் கேட்டகரியாக இருந்துச்சு அப்படின்னா ஸ்டேட்டு மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க டிஸ்ட்ரிக்கு. ஸோ இப்போ வேக்கன்சிஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் வந்து இங்கே 10 வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்னா, 10 வேக்கன்சிஸ் வந்து என்ன இருக்குது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து, நமக்கு வந்து டைப்பிஸ்ட் இன் கமர்ஷியல் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது. அது சவுத் டிவிஷனில் இருக்குது. ஸோ அப்படிங்கும்போது அது 10 வேக்கன்சிஸ் வந்து டோட்டலாக கொடுத்துருக்காங்க. அந்த 10 வேக்கன்சிஸ் வந்து எங்கே இருக்குது, ஜென்ரலில் இருக்கா, பிசியில் இருக்கா, எம்பிசியில் இருக்கா, எஸ்சியில் இருக்கா, எஸ்டியில் இருக்கா அப்படின்றத பார்க்கணும். அதே வந்து பிடபிள்யூடியில் இருக்கா, எக்ஸர்வீஸ் மேனில் இருக்கா, டிடபிள்யூவில் இருக்கா அப்படின்றத பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். வித் பிஎஸ் டீமா, வித்தவுட் பிஎஸ் டீமா, அந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் உங்களுக்கு வேண்ட டிபார்ட்மெண்ட் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இப்போ உங்களுக்கு வந்து எப்படி உங்களுக்கு பார்க்க கஷ்டமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எப்படி சர்ச் பண்ணணும் அப்படின்னா, இங்கே சர்ச் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், சர்ச்சில் போயிட்டு நீங்கள் வந்து என்ன பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்போது நீங்கள் பிசி வந்து பண்ணுறீங்க அப்படின்னா பிசியில் போட்டுட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி காட்டும். இதே அதுலேயே நீங்கள் உமன் பார்க்குறீங்க அப்படின்னா, ஸோ பாருங்கள் பிசி உமன் அப்படிங்கும்போது அது எங்கெங்கே இருக்கும், பிசி உமன் முல்டாவில் காட்டும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அது மட்டும்தான் இருக்குது. ஸோ மேலே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கீழே தான் இருக்கா பிசி. இல்லாட்டி இப்போ பிசி அப்படின்றதே நம்ம பிசிஎம்மாக வந்து மாற்றிடலாம். ஸோ பிசிஎம் வந்து உமன் அப்படின்னோடனே இப்போ உமன் வித் பிஎஸ்டிஎம், வித்தவுட் பிஎஸ்டிஎம் ரெண்டுமே காட்டுது டபிள்யூன்றதுனால. இதே நீங்கள் பிஎஸ்டிஎம்னு காட்டினீங்க அப்படின்னா அது ஃபுல்லாகவே உங்களுக்கு கேல்குலேட் ஆகிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அது ரெண்டும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்ன கேட்டகரியில் வேணுமோ நீங்கள் அதை சர்ச் பண்ணிங்க அப்படின்னா அது ஃபுல்லாகவே இருக்கும். நீங்கள் அதுக்கு நேரம் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது, எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ இங்கே 1 இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை வந்து இங்கே எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா டைப்பிஸ்ட் இன் ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத் ஈரோட்டில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வேணுன்ற வேக்கன்சிஸ் வந்து எங்கே இருக்குது அப்படின்றத அவைலபிலிட்டி நீங்கள் பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து எவ்வளோ வேக்கன்சி அவைலபிள் இருக்குது நாளைக்கு கவுன்சிலிங்க்குன்னு பார்த்துட்டு அப்புறம் கம்பேரிசன் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம ஜிடி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு வந்து இங்கே எவ்வளோ வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஜிடி ஜென்ரல்னு பார்த்தீங்க நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 91 வேக்கன்சிஸ் அவைலபிளாக இருக்குது. நேற்று எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 149 வேக்கன்சிஸ் இருந்துச்சு. இன்றைக்கி 91 வேக்கன்சிஸ் தான் இருக்குது அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக நமக்கு 58 பேர் இன்றைக்கி ஜென்ரலில் போயிருக்காங்க. ஸோ நேற்று எவ்வளோ பேர் போனாங்க அப்படின்னா 89 பேர் போனாங்க. இன்றைக்கி 58 பேர் தான் போயிருக்காங்க. டே 2க்கும் டே 3க்கும் கம்பேரிசன் இப்படி தான். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது வந்து ஜென்ரல் 91 வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ பக்கத்தில் இருக்க 32 என்ன அப்படின்னா ஜென்ரல் டர்னில் உமன். ஸோ அதுக்கு 32 வேக்கன்ஸ் அவைலபிளாக இருக்குது. நேற்று எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 53 வேக்கன்சிஸ் இருந்துச்சு. இன்றைக்கி 32 தான் இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து 21 பேர் எடுத்திருக்காங்க.
இன்னைக்கு. ஸோ ஜென்ரல் டர்ன் ஜென்ரலில் உமனில் வந்து நமக்கு 21 பேர் எடுத்திருக்காங்க. ஸோ நேற்று எவ்வளோ பேர் எடுத்திருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26 பேர் எடுத்திருந்தாங்க. ஸோ அதுவுமே இன்னைக்கு கொஞ்சம் ஜென்ரலில் கம்மியாக ஆகிருக்கு. ஸோ இப்போ நம்ம பிஎஸ்டிஎம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பிஎஸ்டிஎம்னு பார்த்தீங்க அப்படின்னா 12, 14 இல்லையே ஜென்ரல் டர்ன் பிஎஸ்டிஎம் பார்த்துருவோம். ஜென்ரல் டர்ன் பிஎஸ்டிஎம் ஜென்ரல் உமன் பிஎஸ்டிஎம் ஸோ 28 வந்து நமக்கு அவைலபிலிட்டி இருக்குது ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் நமக்கு. ஸோ வந்து நேற்று வந்து எவ்வளோ நமக்கு அவைலபிலிட்டி இருந்துச்சு அப்படின்னா 40 அவைலபிலிட்டி இருந்துச்சு. ஸோ எனக்கு 28 தான் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா 28 இருக்குது அப்படின்னா 12 பேர் தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நமக்கு வந்து ஜென்ரல் டர்ன் பிஎஸ்டிஎம் ஜென்ரல் எடுத்திருக்காங்க. ஸோ வந்து நேற்று வந்து நமக்கு எவ்வளோ எடுத்தாங்கன்னா 16 பேர் எடுத்திருக்காங்க. இன்றைக்கி வந்து நமக்கு வந்து 12 பேர் தான் எடுத்திருக்காங்க. ஸோ அதுவும் நமக்கு 4 பேர் கம்மியாக தான் எடுத்திருக்காங்க. ஸோ இதே பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஜென்ரல் உமன் பிஎஸ்டிஎம்னு பார்த்தீங்க அப்படின்னா அவைலபிலிட்டி எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 வேக்கன்சிஸ் தான் இருக்குது. நேற்று எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 12 இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி 8னா 4 பேர் தான் எடுத்திருக்காங்க. நேற்று 8 பேர் எடுத்திருந்தாங்க. அதுவும் 4 வேக்கன்சிஸ் கம்மியாக தான் எடுத்திருக்காங்க. ஸோ ஜிடின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரலில் நமக்கு 91 வேக்கன்சிஸ் இருக்குது. இதே பிஎஸ்டிஎம்னு பார்த்தீங்கன்னா 28 வேக்கன்சிஸ் இருக்குது. உமனுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 32 வேக்கன்சிஸ் இருக்குது. உமன் வித் பிஎஸ்டிஎம் அப்படின்னா 8 வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ இதுதான் ஜென்ரல் டர்ன். பிசி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நெக்ஸ்ட்டு. ஸோ இங்கே நமக்கு வந்து ஸோ இங்கே பாருங்கள் பிசி ஜென்ரல் பிசி உமன். ஸோ பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் பிசி உமன் பிஎஸ்டிஎம். ஸோ பிசி ஜென்ரல்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 101 வேக்கன்சிஸ் அவைலபிலிட்டி இருக்குது. நேற்று எவ்வளோ இருந்துச்சுன்னா 177 இருந்துச்சு. இப்போ 101 தான் இருக்குன்னா கிட்டத்தட்ட எவ்வளோ பேர் எடுத்திருக்காங்க அப்படின்னா 76 பேர் எடுத்திருக்காங்க. இன்றைக்கி நேற்று எவ்வளோ பேர் எடுத்தாங்கன்னா 68 பேர் எடுத்திருக்காங்க. ஸோ பிசியில் வந்து நேற்றோட இன்றைக்கி எடுத்தவங்களோட வேக்கன்சிஸ் கொஞ்சம் கூட இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். டே 2க்கும் டே 3க்கும். ஸோ 101 பக்கத்தில் இருக்க இந்த 34 என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா உமனுக்கு பிசிஎம்மில் அவைலபிலிட்டி இருக்குது 34 வேக்கன்சிஸு. நேற்று எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா 64 இருந்துச்சு. இன்றைக்கி 34 தான் இருக்குது அப்படின்னா 30 பேர் எடுத்திருக்காங்க. நேற்று 32 பேர் எடுத்தாங்க. இன்றைக்கி 2 வேக்கன்சிஸ் வந்து கம்மியாக நமக்கு எடுத்திருக்காங்க. பிஎஸ்டிஎம் பார்க்கலாம். 26, 12 26ன்றது பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம். நமக்கு நேற்று எவ்வளோ இருந்துச்சுன்னா 45 இருந்துச்சு. இன்றைக்கி நமக்கு 26 இருக்குது அப்படின்னா நமக்கு எவ்வளோ பேர் எடுத்திருக்காங்க இன்றைக்கினா 19 பேர் எடுத்திருக்காங்க. நேற்று எவ்வளோ பேர் எடுத்தாங்க அப்படின்னா 23 பேர் எடுத்தாங்க. ஸோ நேற்றோட இன்றைக்கி கம்மி தான் நமக்கு. இந்த 12ன்னு பார்த்தீங்க அது என்ன அப்படின்னா வந்து உமனுக்கானது. பிசிஎம் உமன் பிஎஸ்டிஎம் அவைலபிலிட்டி 12 இருக்குது அப்படின்னா நேற்று எவ்வளோ இருந்துச்சுன்னா 19 இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி 12 இருக்குது அப்படின்னா 7 பேர் தான் நமக்கு எடுத்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நேற்று எவ்வளோ பேர் எடுத்திருந்தாங்க அப்படின்னா நேற்றும் 7 பேர் தான் எடுத்திருந்தாங்க. ஸோ சேமாக தான் இருக்குது நேற்றுக்கும் இன்றைக்கும். இதுதான் பிசி. எம்பிசி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம. ஸோ பிசி வந்து எவ்வளோ இருக்குன்றதை நான் எழுதுகிறேன் பாருங்கள். பிசி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னா 101 வேக்கன்சிஸு. அதோட பிஎஸ்டிஎம் வந்து 26 வேக்கன்சிஸ் இருக்குது. பிசியில் உமன்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 34 வேக்கன்சிஸும் 12 வேக்கன்சிஸ் இருக்குது. வித்தவுட் பிஎஸ்டிஎம், இது வித் பிஎஸ்டிஎம். ஸோ எம்பிசி
எம்பிசின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் 64. இதான் எம்பிசி ஜென்ரல். நேற்று எவ்வளோ இருந்துச்சு அப்போ 131 வேக்கன்சிஸ் இருந்துச்சு. நமக்கு இன்றைக்கி 64 வேக்கன்சிஸ் தான் இருக்குது. அப்படின்னா இன்றைக்கி மட்டும் நமக்கு 67 பேர் வந்து எம்பிசியில் எடுத்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நேற்று வந்து 57 பேர் தான் எடுத்தாங்க. ஸோ நேற்றோட இன்றைக்கி எம்பிசி ஜென்ரலில் 10 பேர் கூட போயிருக்காங்க. ஸோ வந்து அதுதான் 64. இந்த 27 என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அது உமன். ஸோ இந்த 27 பார்த்தீங்க அப்படின்னா உமனு. நேற்று எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 52 இருந்துச்சு. 27 தான் இருக்குது அப்படின்னா இன்றைக்கி எவ்வளோ பேர் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 25 பேர் எடுத்திருக்காங்க. ஆமாம், 25 பேர் எடுத்திருக்காங்க நமக்கு. ஸோ நேற்று எவ்வளோ பேர் எடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நேற்றும் 25 பேர் தான் எடுத்திருக்காங்க. ஸோ உமன் வந்து நமக்கு ஈக்குவலாக தான் இருக்குது. பிசியில் உமன் ஈக்குவலாக தான் போச்சு, இன்றைக்கி ஈக்குவலாக தான் போயிருக்கு. ஸோ 64 27 முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்தீங்க அப்படின்னா வந்து எம்பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்னு பார்க்கலாம். 21 அப்புறம் 7. இந்த 21ன்றது தான் வந்து நமக்கு ஜென்ரல் பிஎஸ்டிஎம். எம்பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 21 வேக்கன்சிஸ் இருக்குது. நேற்று எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா 38 வேக்கன்சிஸ் இருந்துச்சு. ஸோ எவ்வளோ பேர் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 17 பேர் இன்றைக்கி எடுத்திருக்காங்க. இன்றைக்கி மட்டும். நேற்று எவ்வளோ பேர் எடுத்திருந்தாங்க அப்புறம் 18 பேர் எடுத்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி ஒரு ஆள் கம்மியாக தான் எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 21 பக்கத்தில் 7 இருக்கா? இந்த 7 என்ன அப்படின்னா உமன் பிஎஸ்டிஎம், எம்பிசியோட உமன் பிஎஸ்டிஎம். ஸோ 7 தான் அவைலபிலிட்டி இருக்குது. நேற்று எவ்வளோ அவைலபிலிட்டி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 11 இருந்துச்சு. ஸோ 4 பேர் தான் எடுத்திருக்காங்க இன்றைக்கி. நேற்று எவ்வளோ பேர் எடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 6 பேர் நேற்று எடுத்தாங்க. ஸோ இதுதான் பொறுத்த வரைக்கும் எம்பிசி. ஸோ எம்பிசி ஜென்ரல்னு பார்த்தீங்க அப்படின்னா அவைலபிலிட்டி வேக்கன்சிஸ் வந்து 64. பிஎஸ்டிஎம்மில் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து 21. உமனுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 27 வித் பிஎஸ்டிஎம்க்கு வந்து 7. மொத்தமே இவ்வளோ தான் வேக்கன்சிஸ் நமக்கு அவைலபிலிட்டி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எம்பிசிக்கு. நெக்ஸ்ட்டு வந்து எஸ்சி பார்க்கலாம். எஸ்சி இங்கே தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக நான் ஏன் இப்படி காட்டுறேன் அப்படின்னா நான் கீழே இருக்க மட்டும் காட்டுறேன் அப்படின்னா ரொம்ப ஷார்ட்னா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் சரியாக தெரியாது, அதனால கீழே இருக்கிறது மட்டும் காட்டுறேன். ஸோ எஸ்சி ஜென்ரல் வந்து 216 இருக்குது. ஸோ நேற்று எவ்வளோ பேர் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 234 இருந்துச்சு. ஸோ இப்போ அவைலபிலிட்டி 216னா வெறும் நமக்கு எவ்வளோ பேர் எடுத்திருக்காங்கன்னா 18 பேர் தான் எடுத்திருக்காங்க. ஸோ இன்னும் நமக்கு ஜென்ரல் வேக்கன்சி அதிகமாக இருக்குது. நேற்று வந்து 9 பேர் போனாங்க, இன்றைக்கி 18 பேர் போயிருக்காங்க. ஸோ வந்து இதே வந்து அந்த 51ன்னு பார்த்தீங்க அப்படின்னா அது உமன். எஸ்சி உமனுக்கு நேற்று வந்து நமக்கு 62 இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி 51 தான் இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை பேர் போயிருக்காங்க? 11 பேர் போயிருக்காங்க. ஸோ வந்து 11 பேர் போயிருக்காங்க. இது வந்து வித்தவுட் பிஎஸ்டிஎம். வித் பிஎஸ்டிஎம்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து வேக்கன்சிஸ் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்சியில் 34 அப்படின்றது வந்து ஜென்ரல் பிஎஸ்டிஎம் எஸ்சியில். ஸோ நேற்று எவ்வளோ பேர் இருந்தாங்க அப்படின்னா 42 பேர் இருந்தாங்க. ஸோ 34 7 பேர் போயிருக்காங்க. அந்த 20ன்னு பார்த்தீங்க அப்படின்னா நேற்று எவ்வளோ பேர் இருந்தாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா 24 பேர் இருந்தாங்க. ஸோ இன்றைக்கி 20 இருக்கப்போ 4 பேர் போயிருக்காங்க. நேற்று வந்து ஒருத்தர் தான் போனாங்க பிஎஸ்டிஎம் உமனில். ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து 8 பேர் போயிருக்காங்க. நேற்று 7 பேர் போயிருக்காங்க. ஸோ இன்றைக்கி அந்த 7 பேர் தான். ஓகே. ஸோ எஸ்சியில் வந்து அவைலபிலிட்டி வேக்கன்சிஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா 216 அது உமன் 51ன்றது உமனுக்கு தான் 51 20 234 மேலே. ஸோ ஜென்ரலில் வந்து 216 34 இருக்குது. உமனுக்குன்னு பார்த்தீங்கன்னா 51 20 இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து எஸ்சிக்கு. நெக்ஸ்ட்டு எஸ்டி பார்க்கலாம். எஸ்சிஏ பார்க்கலாமா? எஸ்சிஏ பார்த்துட்டு கூட எஸ்டி பார்க்கலாம். எஸ்சிஏல நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நேற்று வந்து மொத்தம் 29 வேக்கன்சிஸ் ஜென்ரலில் இருந்துச்சு. நேற்று யாருமே எடுக்கலை. இன்றைக்கி ஒருத்தர் மட்டும் எடுத்து 28 பேர் இருக்காங்க ஜென்ரலில்.
பிஎஸ்டிஎம்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னா 8 வேக்கன்சிஸ் இருக்குது. அதில் யாருமே இன்னும் எடுக்கவே இல்ல எஸ்சிஏக்கு. உமனுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு எவ்வளோ குடுத்துருக்காங்க அப்படின்னா 8 வேக்கன்சிஸ் குடுத்துருக்காங்க. அந்த 8 யாருமே எடுக்கல ஃப்ரெண்ட்ஸ். பிஎஸ்டிஎம்க்கு உமனுக்கு வந்து 12 வேக்கன்சிஸ் குடுத்துருக்காங்க. அது யாருமே இன்னும் எடுக்கல. இதான் எஸ்சிஏக்கு. ஸோ எஸ்சிஏக்கு வந்து அவைலபிலிட்டி பார்த்தீங்கன்னா 28 வேக்கன்சிஸ் 8 வேக்கன்சிஸ். இங்க வந்து 8, 12ன்றது உமனுக்கு எஸ்சிஏக்கு. எஸ்டிக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, எஸ்டிக்கு வந்து நமக்கு 47 வேக்கன்சிஸ் இருக்கு ஆக்சுவலி. கீழ இருக்கு. அதனால தான் நான் இங்க காட்டல. எஸ்டியும், பிசிஎம்மும் கீழ இருப்பாங்க. ஸோ பாருங்க. இங்க தான் இருக்காங்களா? எஸ்டியில் வந்து நமக்கு இங்கே 47ன்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதுதான் ஜென்ரல். ஸோ 47ல் வந்து இன்னும் ஒருத்தர் கூட எடுக்கல ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் நமக்கு 47 அவைலபிளாக தான் இருக்குது. ஸோ எஸ்டி ஜென்ரல்னு பார்த்தீங்கன்னா 47 இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பிஎஸ்டின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேக்கன்சிஸ் இருக்குது எஸ்டி ஜென்ரலுக்கு. இதே உமனுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா உமனுக்கு வந்து எஸ்டி உமனுக்கு வந்து வேக்கன்சிஸே கிடையாது வித்தவுட் பிஎஸ்டிஎம். வித் பிஎஸ்டிஎம்க்கு ஒரே ஒரு வேக்கன்சிஸ் தான் இருக்குது. ஸோ எஸ்டிக்கு வந்து 47 ஜென்ரல்லையும் ஒரு வேக்கன்சி பிஎஸ்டிஎம்க்கு இருக்குது. இதே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து உமனுக்கு வந்து ஜென்ரலில் இல்லை, ஒரே ஒரு வேக்கன்சிஸ் தான் இருக்குது எஸ்டிக்கு. ஸோ இதான் எஸ்டி. ஸோ பிசிஎம்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்குது பிசிஎம். ஸோ பிசிஎம் ஜென்ரல்னு பார்த்தீங்கன்னா இந்த 43 வேக்கன்சிஸ் இருக்குது பாருங்கள், அதுதான் நமக்கு ஜென்ரலில் இருக்குது. ஏன் அப்படின்னா நேற்று ஒருத்தர் எடுத்து 45 இருந்துச்சு, இன்றைக்கி 2 பேர் எடுத்திருக்காங்க 43. ஸோ வந்து நமக்கு அவைலபிலிட்டி 43 இருக்குது. நேற்று 45 இருந்துச்சு. ஸோ 2 பேர் எடுத்திருக்காங்க ஜென்ரலில். அதை தவிர்த்து அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உமனில் வந்து இங்கே பாருங்கள் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 13 கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு 14 வேக்கன்சிஸ் இருந்துச்சு நேற்று. ஸோ இன்றைக்கி 13ங்கும்போது ஒரே ஒருத்தர் எடுத்திருக்காங்க. ஸோ இப்போ பிசிஎம்முக்கு அவைலபிலிட்டின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரலில் வந்து 43 வேக்கன்சிஸ் இருக்குது. 18 வேக்கன்சிஸ் வந்து பிஎஸ்டிஎம்க்கு. இதே உமனுக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து நமக்கு 13 வேக்கன்சிஸும் பிஎஸ்டிஎம் வச்சு ஒன்று வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஸ்பெஷல் கேட்டகரிஸ் வந்து இன்னுமே எதுவுமே ஃபில்லே ஆகலை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் நான் சொல்லலை, இல்லை நான் ஆட்டி அதுவும் இன்க்ளூட் பண்ணி சொல்லிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் அவைலபிலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா 1263 வேக்கன்சிஸ் இருக்குது. நாளைக்கு டே 4 கவுன்சிலிங்க்கு. நேற்று எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 1648 நினைக்கிறேன் இருந்துச்சு. ஸோ இப்போ நமக்கு எவ்வளோ இருக்குது 1268ங்கும்போது நியர்லி 395 வேக்கன்சிஸ் வந்து இன்றைக்கி ஃபில் ஆகிருக்கு. சாரி 385 நினைக்கிறேன். 0 ஆயிரும். தப்பாக எழுதிட்டோம். இங்கே 3 தான் வரும். ஸோ இங்கே 5. ஸோ இங்கே 5ங்கும்போது 3, இங்கே 14 அப்படிங்கும்போது 4, 4, 8 385 தான் ஃபில் ஆயிருக்கு. ஸோ 15 ஆப்சன்டீஸ் இன்றைக்கி. லாஸ்ட் வீடியோவில் கீழே கொடுத்துருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் 15 பேர் ஆப்சன்டீஸ் சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி ஆப்சன்டீஸ் பார்த்திங்கன்னா 15 பேர். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான அனாலிசிஸ். ஸோ வந்து எவ்வளோ பேர் அப்ராக்சிமேட்டாக ஒரு நாளைக்கு போகிறாங்க அப்படின்றத பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி கொஞ்சம் வந்து பிசி எம்பிசி வந்து ஜென்ரலில் கொஞ்சம் அதிகமாக போயிருக்காங்க. அது எம்பிசி வந்து கொஞ்சம் அதிகமாக போயிருக்காங்க பிசியோட. நான் சொல்லும்போதே சொல்லியிருந்தேன் நான். மேக்ஸிமம் வந்து ஆக்சுவலாக வந்து எம்பிசியுமே போயிருக்காங்க, பிசியுமே இருக்காங்க. ஜென்ரல் 76 பேர், இங்கே 67 பேர் அந்த மாதிரி போயிருக்காங்க. மேக்ஸிமம் சொல்லும்போது நான் காம்படிஷன் அப்படிங்கும்போது பிசி எம்பிசி தான் மேக்ஸிமம் வந்து நிறைய காம்படிஷன் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.